ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸ்ல தான். மேக்ஸ் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, விகிதம் மற்றும் விகித சமம். ஸோ 6த் புக்ல டெர்ம் 1ல 3 சாப்டர் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்சர்சைஸ் 3.1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ 3.1 எக்சர்சைஸ் ஃபுல்லாவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 3.2 எக்சர்சைஸ் நம்பர் வந்து 3.2 விகிதம் மற்றும் விகித சமம் 6த் புக் டெர்ம் 1ல. ஓகேவா? ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சமான விகிதங்கள் அப்படின்ற சாப்டருக்குள்ள தான் இப்போ நம்ம போறோம். ஓகேவா? ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவற்றை முயல்க அப்படின்றதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ கீழே கொடுக்கப்பட்ட விகிதங்களுக்கு 2 சமான விகிதங்கள் காண்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். சமான விகிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பின்னம் இருக்கு அப்படின்னா, சேம் நம்பரால நீ மேலேயும், கீழேயும் நம்ம மல்டிபிள் பண்ணி வர்ற நம்பர் தான் சமான பின்னம் அதுக்கு. ஓகேவா? மேலேயும், கீழேயும் ஒரே நம்பரால மல்டிபிள் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நம்பருடைய சமான பின்னம் அதுதான். ஓகேவா? அத தான் வந்து கேட்டிருக்காங்க. சமான விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு. விகிதம்னு கேட்டா இந்த மாரி எழுதணும். பின்ன வடிவம்னு கேட்டா இப்படி எழுதணும் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வாட் பை 3 1/3. ஸோ இதோட மேலேயும் கீழேயும் 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? 2/6ன்னு கிடைக்கும். 1 × 2 வந்து 2 மூவிரெண்டு 6. ஓகே 2:3ன்றது இதோட சமான விகிதம் தான். ஸோ இதே இதில் 3ஆல மல்டிபிள் பண்ணணும். 1 3 3 3 9. ஸோ 3:9 அப்படிங்கிறது இதோடைய சமான விகிதம் தான். ஸோ இதே மாதிரி சேம் நம்பரால 4 5 இதெல்லாம் நம்ம வந்து இதோடைய சமான பின்னம் தான். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இதையும் எழுத போகிறோம். 3/7 3:7 கொடுத்துருக்காங்க. 3/7 அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணணும். 3 2 6 7 2 14. ஓகேவா? அடுத்தது 3 9 7 20 ஒரு பெண்ணால் விலை 21. சாரி 21. ஸோ இதெல்லாமே சமான விகிதம் தான். ஓகேவா? சமான விகிதம்னா 6:14 வரும். 9:21 வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 5:8ன்னு கொடுத்துருக்காங்க. 5/8 அப்படின்னு கொண்டு வரலாம். இன்ட்டு 2ஆல போட்டோம்னா 5 I 2 10 8 2 16ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு 3ஆல போட்டோம்னா I 3 15 8 24. ஸோ இதெல்லாமே இதோடைய சமான விகிதம் தான். சமான பின்னம் விகிதம்னா இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி சமான விகிதம் கேட்டிருக்காங்க. ஒரு இதை கொடுத்து சமான விகிதம் கேட்டிருக்காங்கன்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்ட விகிதங்களுக்கு 3 சமான விகிதங்களை கண்டறிந்து பெட்டியில் நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஓகே நம்ம இதனால் என்ன சொல்லிட்டோம்? இதை நம்ம எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ சேம் நம்பரால் தான் இதையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இங்கே 8ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இதில் எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க? 4 2 8 அப்படிதானே? ஸோ 2ஆல் இதை மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். அப்போ I 2 10. ஸோ இதான் இதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 50ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கும் செகண்ட் உள்ளது செகண்ட் நம்பருக்கும் தான் என்னது சமான விகிதம். ஓகேவா? சமான ஈக்குவலாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் எம்டியாக விட்டுருக்காங்க. 2வது காலம் வந்து எப்படி இருக்குது? 50. அப்போது 5ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 50 வரும்? 10 மல்டிபிள் பண்ணோன்னா 50 வரும். அப்போ இதே இதில் இந்த 4ஐயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 40. ஓகேவா? இப்போது இங்கே ஃபஸ்ட் ஒன்றுக்கு 12 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்று எம்டியாக விட்டுருக்காங்க. அப்போ 4 12ன்னு வரும். அப்போ இதில் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 5 15. ஸோ இதுதான் வந்து இதோடைய சமான விகிதம். ரைட்டா? ஸோ அதே மாதிரி இதே தான் சேம் நம்ம இதில் எழுத போகிறோம். I 2 10. கரெக்டா? அப்போது இங்கே 5ஆல் மல்டிபிள் பண்ணால் I 7 35. ஸோ இதான் இதோடது. ஸோ 1 7 7 14 இல்லையா? அப்போ இன்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணிடுவோம். அப்போ இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4. 7 49. ஸோ இதில் 7ஆல் மல்டிபிள் பண்ணால் 1 7 7 14. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட்டு 32 அப்படின்னா 4 8 32 இல்லையா? அப்போது இங்கே 4ஆல் மல்டிபிள் பண்ணால் I 20. ஸோ இதுதான் இதோட வேல்யூ. இப்போ இதே மாதிரி இது 10ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 80. 1 8 8 16. அப்போ இதே 2ஆல் மல்டிபிள் பண்ணால் I 2 10. ஸோ இதை தான் சமான விகிதம். ஈஸியாக எழுதிடலாம்.
ஸோ இதெல்லாம் ஈஸின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஒருக்க ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இது பெரிய பெரிய சம்ஸ்க்கெல்லாம் இதான் பேஸாக இருக்கும். அதனால நமக்கு இது தெரிஞ்சால் தான் பெரிய சம்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா 6th இன்னும் ஒரு எக்ஸசைஸ் வந்து 3.31 இருக்குது. தென் வந்து 7th புக்லையும் இந்த விகிதம் பேஸ் பண்ணி கணக்கு இருக்குது. ஓகேவா? அது எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். பேஸை படிச்சிங்கன்னா தான் அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விகிதம் பின்ன வடிவம் சமான விகிதம் கொடுத்துட்டாங்க. விகிதம் அதை பின்ன வடிவமாக எழுதணும் போது 5/16 வரும். அதுக்கு சமான விகிதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10 1:12 தான் அதோட பேஸ். அதிலிருந்து தான் இந்த 5:16 வந்திருக்கும். அதை நீங்கள் 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன செய்யும்? 5:16 வரும். அதே மாதிரி 4000 6000 கொடுத்துருக்காங்க. பின்ன வடிவத்தில் அதை எழுதியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இதோட பேஸ் என்னன்றது தெரிஞ்சிடும். 2 4 3 6 ரைட்டா? அப்போ 2/3 அப்படின்றத ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டும் கேன்சல் பண்ணிவிடுங்க. இந்த ரெண்டும் கேன்சல் பண்ணிடுவோம். 4 11 11 5 5 11 55. ஸோ அப்போ 1:5 ஆன்சர். 1/5 ஆன்சர். இதோட பேஸ் இதுதான். ஸோ இதிலிருந்து நம்ம மல்டிபிள் பண்ணால் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ எக்ஸசைஸ் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் 3.5 தான் பார்க்க போகிறோம். குமரனிடம் ரூபாய் 600 உள்ளது. ஓகே, குமரன் கிட்ட ரூபாய் 600 உள்ளது. அதனை விமலாவிற்கும் யாழினிக்கும் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும்? எவ்வளவு? ஓகேவா? குமரன் கிட்ட 600 ரூபாய் இருக்கு. அந்த விமலாக்கும் யாழினிக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா 2:3ங்கிற விகிதத்துல பகிர்ந்தளிக்கிறார். அப்ப இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும் அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ இதே மாதிரி பேஸ் ஆக்சுவலா 3.1ல பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரி கணக்கு பார்த்தோமா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 2:3 அப்படிங்கிறத முதல்ல ஆட் பண்ணிக்கணும். 2:3 2 + 3 என்னது 5 இல்லையா? ஸோ அந்த 5 அப்படியே வச்சுக்கணும். இதில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும்? அப்போ 2 பேருக்கும் எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்த்தோன்னா நமக்கு யாருக்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார்? விமலா. விமலாவுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 600 ரூபாயில் மொத்தம் எத்தனை? 5 பங்கு. 5 பங்குல அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது? 2 பங்கு கிடைக்கிது. அப்போ 5ல் 2 பங்கு யாருக்கு கிடைக்கிது? விமலாவுக்கு கிடைக்கிது. மொத்த தொகையிலேருந்து 600லேருந்து. ஸோ அப்போ நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணோன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10 அப்போ 120. 120 × 2ன்னு போட்டோன்னா ஈரண்டா 4 ஓரண்டு 2 240 ரூபாய் விமலாக்கு கிடைக்கிது. ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் யாருக்கு கிடைக்கணும்? யாழினிக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்றத பார்த்துருவோம். மொத்தம் 600 ரூபாயில் மொத்தம் எத்தனை பங்கு? 5 பங்குல 3 பங்கு யாருக்கு கிடைக்கிது? யாழினிக்கு கிடைக்கிது. அப்போ ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10 0 ரைட்டா? 0 2 6 1 3 3 அப்போ 360 ரூபாய் யாழினிக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ 2 பேரில் யார் அதிகமான காஸ்ட் வச்சுருக்கா அப்படின்னா 360 தான். யாழினிக்கு தான் அதிகமான அமௌண்ட் கிடச்சிருக்கு. எவ்வளவு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாருக்கு அதிக தொகை கிடைக்கும்? யாழினிக்கு தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 360லேருந்து 240 மைனஸ் பண்ணிங்கன்னா 120 ரூபாய் கூட கிடைக்கிது. யாருக்கு? யாழினிக்கு 120 ரூபாய் கூட கிடைக்கிது. அதான் இந்த கொஸ்டின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 3.2 எக்ஸசைஸ் நம்பர் 3.2 வந்தாச்சு. ஸோ இதை பார்த்துடலாம். கீழ்காணும் சமான விகிதங்களில் விடுபட்ட எண்களை நிரப்புக. இது வந்து கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாக்ஸ் போட்டோ இல்லை டேஷ் போட்டோ கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த நம்பர் இங்கே வரணும், இதுக்கு ஈக்குவலாக இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இங்கே 9. அப்போ 3 9ன்னு வரும். அப்போ 5 × 3 எவ்வளவு? 5 15ன்னு வரும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து இதுக்கு, இது இந்த நம்பர் இதுக்கு இல்லையா?
அப்போ இது இல்லை. அப்போ இங்கே பார்ப்போம், ஐ ரெண்டா 10. அப்போ இங்கேயும் 2ஆல் தான் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. 4 2 8. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் இதுக்கு, இந்த நம்பர் இதுக்கு. ஓகேவா? அப்போது இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது இதுக்கும் இது இதுக்கும் இந்த இந்த நம்பர் கேட்டிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டில் உள்ள நம்பர் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுலேயும் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பார்ட்டு தான் கேட்டிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே ஆனால் சேம் தான். இப்போ 1 இங்கே 6 இருக்குது. அப்போ எதோட மல்டிபிள் பண்ணால் இங்கே 6 வரும்? 1 × 6 தான் 6. அப்போது இதே மாதிரி இங்கே 2 × 6ன்னு போட்டோன்னா இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 12. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்ப்போம், அட்டவணையை நிறைவு செய்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடி அங்குலம் கொடுத்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூவை நம்ம முதல்ல எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரெண்டையும் ஒரு இதுலையும் அடுத்த ரெண்டையும் ஒரு இதுலையும் நம்ம போடணும். ஓகேவா? அப்போது 1:2 இஸ் ஈக்குவல் டு 3 கொஸ்டின் மார்க். ஓகேவா? அப்போது இதில் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே இதை நம்ம எப்படி பார்ப்போம்? 1க்கும் 3க்கும் 2க்கும் இந்த கொஸ்டினுக்கும். அப்போ இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 3 வரும். ஓர் 3 3. அப்போ 2 × 3ன்னு போடணும். ஓர் 3 3 ஈர் 3 6. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன? 6. ஓகேவா? அதே மாதிரி இந்த நம்பரையும் எழுதுவோம். அப்போது 12:24 இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் 72. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இதே மாதிரி தான் இதுக்கு இந்த நம்பரும் இதுக்கு இந்த நம்பரும் இருக்கும். ஓகேவா? அப்போ 24 நம்ம எதால் மல்டிபிள் பண்ணோன்னா 72 கிடைக்கும். இந்த லாஸ்ட்டு நம்பரே மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். 4 2 8 4 3 12ன்னு வரும் இல்லையா? அப்போ இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். 4 3 12க்கு 2 மிச்சம் 1 ஒரு 3 3 2 3 6 1 7. அப்போ 3ஆல் தான் இதை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க 72. ஸோ அதே மாதிரி நம்ம இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். 3 2 6 3 2 6 ஒரு 3 3. ஸோ ஆன்சர் என்ன இதுக்கு? 36. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் என்ன? 36. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது போயிடலாம். அடுத்ததில் இதே மாதிரி தான் சேம் 28 21 கொஸ்டின் மார்க் 63. இதை எப்படி எழுதணும்? 28:21 இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் 63 அப்படின்றத எழுதியிருக்கோம். ஸோ இதுவும் எப்படி வரும் அப்படின்னா, இதை வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டு வச்சுருங்க குழப்பாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ 28 28க்கு ஓகே 21 எதால் மல்டிபிள் பண்ணால் 63 கிடைக்கும். ஏன்னா இது ரெண்டும் தான் வேல்யூ தெரியுது நமக்கு. அப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணாலே கிடைக்கும் இல்லையா? ஓர் 3 3 ஈர் 3 6. அப்போ 28யும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 3ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். அப்போ அதையும் 3ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 8 3 24. அப்போ ஓர் 3 3 ஈர் 3 6 6 7 8. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் ஆன்சர்? 84. ஓகேவா? அதே மாதிரி 4:3 இஸ் ஈக்குவல் டு 2 கொஸ்டின் மார்க். அதே மாதிரி தான் இதுக்கு இந்த நம்பரும் இதுக்கு இந்த நம்பரும் போட்டுக்குவோம். அப்போ இங்கே 2 4. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? சாரி ஆமாம் கரெக்டு தானே. ஸோ இந்த மாதிரி தான் வரும். நாலு 3 இஸ் ஈக்குவல் டு 2 கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். சரியா தவறா அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ சரியா தவறா ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 5:7 அப்படிங்கிறது 21:15க்கு சமான விகிதம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதுவும் சேமாக மல்டிபிள் பண்ணி வர்ற ஆன்சர் தான் நம்ம என்னது சமான விகிதம்னு படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21ன்னு வரும். 21ன்றது 5ஓட மடங்காவே இருக்காது. கரெக்டாக?
இப்போ ஐநாங் 20ன்னு வரும். ஐயஞ்சா 25ன்னு போயிரும். ஸோ அப்போ இது வந்து வர வாய்ப்பே இல்ல. சரியா? ஸோ அப்போ இது என்னது அப்படின்னா தப்பு. ஓகேவா? செகண்ட் ஒண்ணு 40 3:2 அப்படின்ற விகிதத்துல நம்ம பிரிச்சோம் அப்படின்னா கிடைக்கிற பங்கு மிகப்பெரிய பங்கு 24. இது கரெக்ட்டா தப்பான்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அத வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். இப்ப 40 மொத்தம் இத வந்து கூட்டணும்னா எவ்வளவு வரும்? 3 + 2 வந்து 5. அப்ப 5ல 3 பங்கு பார்க்கணும். அப்ப ஓரஞ்சு 5, 8 5 40. அப்ப 8 3 என்ன வரும்? 24. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 40 5ல 2 பங்கு பார்க்கணும். அப்ப ஓரஞ்சு 5, 8 5 40. ஓரெட்டு 8, ஈரெட்டு 16. அப்ப 16 ஒண்ணு வந்திருக்கு, 24 ஒண்ணு வந்திருக்கு. பெரிய நம்பர் எது? 24 தான். அப்ப இவங்க கேட்டிருக்கிறது கொஸ்டின் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கீழ்காணும் விகிதங்களுக்கு 2 சமான விகிதங்களை கேட்டிருக்காங்க. நம்ம சமான விகிதம் அப்படின்னா ஈஸி தானே. சேம் நம்பரால மல்டிபிள் பண்ணி வர்ற எல்லாமே சமான விகிதம் தான். ஸோ இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 சமான விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணோம்னா முவ்விரன் 6, ஈரெண்டா 4 வந்துருச்சா? ஸோ 3ஆல மல்டிபிள் பண்ணா 3 9, ஈர் 3 6. ஸோ இது ரெண்டுமே என்னது? சமான விகிதம். அதே மாதிரி தான் 1:6 அப்படின்றது ஓரெண்டா 2, ஆரெண்டா 12. அதே மாதிரி இதுல 3ஆல போடலாமா? ஓர் 3 3, ஆறு 3 18. ஓகே ரைட். அடுத்தது 5:4 அப்படின்னா ஐரெண்டா 10, 4 2 8. நெக்ஸ்ட் 3ஆல போட்டோம்னா 5 3 15, 4 3 12. ஸோ இது ரெண்டுமே சமான விகிதம். முடிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழ்காணும் விகிதங்களில் எது பெரிய விகிதம்? எது வந்து பெருசு அப்படின்றதான் கொஸ்டின் நமக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ளது வந்து உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். அதனால ஜஸ்ட் வந்து ரொம்ப பெரிய நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க. சின்ன நம்பர் கொடுத்து தான் எது பெரிய விகிதம் கேட்பாங்க. டைரெக்டாக டிவைட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ 4 உள்ள போட்டுட்டு 5 தூக்கி வெளியே போட்டிங்கன்னா இது இதால் போகாது. 0.0 வச்சுக்கோங்க. 0. 8 40 இல்லையா? 8ஆல போட்டோம்னா 40 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி 8:15 8 உள்ள போட்டு 15 வெளியே போடுங்க. 0.0 போட்டுக்கும். 0. அப்போ 15 × 5 75. ஸோ பேலன்ஸ் 5 வரும். இது 0.8, இது 0.5. அப்போ இது ரெண்டுல எது பெருசு அப்படின்னா 4.5. இதான் பெரிய நம்பர். இதுதான் என்னது? இதுல பெரிய நம்பர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 3:4 7:8. அப்போ 3 உள்ள போட்டுக்கணும், 4 வெளியே போட்டுக்கணும். ஓகேவா? 0.0 வச்சுக்கோங்க. 0.7 நாங்க 28. அப்போ 28 பேலன்ஸ் 2 0.7 வருது. அதே மாதிரி 7.8க்கு போடணும். 7 வெளியே 8 0.0 வச்சுக்கலாம். 8 8 64. அப்போ 8 இங்கே 64 பேலன்ஸ் 6. அப்போ 0.8 வந்திருக்கு. இது 0.7. ஸோ எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 7.8 தான். 7:8 தான் பெரிய நம்பர். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து 1:2 அல்லது 2:1. அப்போ 1 2 வெளியே போட்டிருக்கோம். 0.0 வச்சுக்கணும். ரெண்டா 10 0.5 வந்திருக்கு. அதே மாதிரி 2:1 போடும்போது 2 வெளியே 1. அப்போ 1 × 2 2 0. அப்போ இது 0.5, இது 2 வந்திருக்கு. அப்போ பெரிய நம்பர் என்னது? 2:1. ஓகே, உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் ப்ரீஃபாக. பட் ஆனால் இது ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். இது எல்லாத்துக்குமே ஈஸியாக புரிஞ்சிடும். எல்லாத்துக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் கூட. அடுத்த சம் போயிடலாம். கீழ்காணும் எண்களை கொடுக்கப்பட்ட விகிதத்தில் பிரிக்கவும். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இதை வச்சு பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாமே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3:2 அப்படின்ற விகிதத்தில் நம்ம 20 பிரிக்கணுமா. ஓகேவா? ஸோ அப்போ இதுனா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா 3:2ன்றத மொத்த பங்கை கண்டுபிடிச்சிருவோம். 2 ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 5. அப்போ 5ல் 3 பங்குக்கு எவ்வளோ? 2 பங்குக்கு எவ்வளோ அப்படின்றதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈஸி. இப்போ 20 இன்ட்டு மொத்தம் 5 பங்கு, அதில் 3 கண்டுபிடிக்கணும்னு வரும்போது மேலே 3 போட்டுக்கணும். அப்போ ஓரஞ்சு 5 4 5 20. ரைட்டா? இப்போ 4 12. அடுத்தது 2 பங்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 20 இன்ட்டு 5ல் 2 பங்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஓரஞ்சு 5 4 5 20. அப்போ 4 2 8. அப்போ 12 8 அப்படிங்கிறது தான் என்னது? இதோடைய ஆன்சர். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் என்ன? 12:8. இதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 4:5ன்ற விகிதத்தில் நம்ம 27 பிரிக்கணும்.
ஓகேவா? அப்போ 27 இன்ட்டு 4 + 5ன்னு போட்டோம்னா 9. அப்போ 9ல் எத்தனை பங்கு கண்டுபிடிக்கணும்? 4 பங்கு கண்டுபிடிக்கணும். மேலே 4. ஓர் 9 9 29 15 3 9 27 இல்லையா? ஸோ 3 4 12. ஓகே. அடுத்தது 5ஓட பங்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 27 இன்ட்டு மொத்தம் எத்தனை? 9 பங்கு. 9ல் 5 பங்குக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓர் 9 9 3 27 5 15. அப்போ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 12:15. ஸோ இதான் ஆன்சர். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 6:14ன்ற விகிதத்தை 40 பிரிக்க சொல்லியிருக்காங்க. 40 பிரிக்கணும் அப்படின்னு. அப்போ 40 இன்ட்டு 6 டிவைடட் பை இது என்ன செய்யணும்? ரெண்டையும் ஆட் பண்ணணும் இல்லையா? 14 + 6 = 20. அப்போ டிவைடட் பை 20ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஓரண்டு 2 ஈரண்டா 4. அப்போ ஓராறு 6 ஈராறா 12 வந்துருச்சா? அதே மாதிரி மறுபடியும் 40 இன்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 20. 20ல் 14ஓட பங்கை கண்டுபிடிக்கணும். 20 14 டிவைடட் பை 20. அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஓரண்டு 2 ஈரண்டா 4. அப்போது இதையும் மல்டிபிள் பண்ணோன்னா 4 2 8 ஓரண்டு 2. அப்போ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா 12:28. ஸோ இதான் இதோடைய ஆன்சர். ரைட்டா? அப்போது அடுத்தது போயிடலாம். அடுத்த கொஸ்டின் அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளில் மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவை இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் 4000 ஒதுக்கப்பட்டால் மளிகை காய்கறி ஆகியவற்றிற்காகும் செலவுகளை காண்க. ஸோ எல்லாமே ஒரே மாடல் தான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் நம்பர்ஸை மாற்றிருக்காங்க, கொஞ்சம் கொஸ்டினை மாற்றிருக்காங்க. பட் ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். ஓகேவா? அப்போது இதில் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னா 4000 அப்படியே போட்டுக்கிறோம். மொத்தம் எத்தனை? 3 + 2 5. 5 பங்கு. அதில் 3 இதுக்கு கண்டுபிடிக்கணும். ஓரஞ்சு 5 8 5 40. அப்போ 800 வரும். 8 24. அப்போ 2400. அதே மாதிரி அடுத்து ரெண்டாவது 2 இதுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 4000 இன்ட்டு 5ல் 2 பங்கு பார்க்கணும். ஓரஞ்சு 5 8 5 40 800. ஓரட்டு 8 2 16 இல்லையா? 1600. அப்போ இதோடைய ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னா 2400. செலவுகள் மளிகைக்கு 2400, காய்கறிக்கு 1600. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் போயிடலாம். 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை 3:4 என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் கோட்டு துண்டுகளின் நீளங்களை காண்க. ஓகேவா? 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டு, அதை 3:4 என்ற விகிதத்தில் பிரித்தா கோட்டு துண்டுகளுடைய நீளம் என்ன? பார்த்தீங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் மாற்றிருக்காங்க, கொஸ்டினை கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. பட் கான்செப்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான். இப்போ 63 போட்டாச்சு. 3 + 4 எத்தனை? 7. மேலே இப்போ ஃபஸ்ட்டு 3க்கு கண்டுபிடிக்கணும். 3 ஓரேல் 7 9 7 63. ரைட்டா? அப்போ ஓர் 9 9 3 9 9 27. ஸோ அடுத்தது 4க்கு கண்டுபிடிக்கணும். 63 இன்ட்டு 7 மேலே 4. ஓரேல் 7 9 7 63 9 36. ஸோ 27 36 அப்படின்றதான் கோட்டு துண்டுகளுடைய நீளம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு புறவய வினாக்கள். ஸோ இது பார்த்துடலாமா? புறவய வினாக்கள். ஓகே, புறவய வினாக்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2:3 மற்றும் 4:- ஆகியவை சமான விகிதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம ஈஸியாக மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். 2 4. அப்போ மூவிரன் ஆன்சர் என்ன? 6. ஓகே. இப்போ 4:7 சமான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போது ஃபஸ்ட் ஒன் இருக்க சான்ஸ் இல்லை, இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இன்ட்டு 2 போட்டோன்னா 4 2 8. ஸோ இது வரலாம். பட் இங்கே இன்ட்டு 2 போட்டோன்னா 14 வரும். இங்கே 15 இருக்குது. ஸோ அப்போ இதுவும் வராது. இப்போ ஃபஸ்ட் ஒன்றுக்கு இந்த 14 வராது. ஒரு நாங்கள் இன்னங்கிட்டு 3 12 16 போயிடும். ஸோ இது வராது, வாய்ப்பில்லை.
அப்போது ஒரு நாங்க நாங்கள் நங்கிட்டு முன்னாங்க 12 இல்லையா? ஸோ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 வரும். அப்போ 7 3 21, 7 3 21. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 16 20க்கு எது சமான விகிதம் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணி பார்க்கணும். நன்னாங்க 16, ஆறுனாங்க 24. அடுத்தது 2 4 மூவிரண்டு 6. ஸோ இதோட பேஸ் என்ன அப்படின்னா 2/3 தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணி பாருங்கள். 2/3 எதில் வரலையோ அதுதான் என்னது, இதோட சமான விகிதம் கிடையாது. இப்போ 6/9 கொடுத்துருக்காங்க. ஒரு 3 3 ஈர் 3 6 3 9 2/3 வந்துருச்சு. அப்போ இதுக்கு இது சமான விகிதம் தான். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். 12/18ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாங்க இன்னங்கிட்டு முன்னாங்க முன்னாங்க 12 ஒரு 2 ஒரு 3 3 24 3 4 12 6 3 18 2 4 மூவிரண்டு 6. ஸோ அப்போ 2/3 வந்துருச்சு. ஸோ இதுவும் கிடையாது. ஒரு 5 2 10 3 15. ஸோ 2/3 வந்துருச்சு. இதுவும் கிடையாது. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2ஆல் பண்ணோம்னா 1 2 அப்போ 10, 1 2 4 2 8, 5 2 10, 7 2 14. ஸோ 5/7ன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இதுதான் இதோட சமான விகிதம் கிடையாது. மற்ற எல்லாமே சமான விகிதம் தான். ஓகேவா? அடுத்தது ரூபாய் 1600ஐ ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 விகிதத்தில் பிரித்து கொடுத்தா பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. ரூபாய் 1600ஐ ஏ மற்றும் பி 2 நபர்களுக்கு 3:5 விகிதத்தில் பிரித்து கொடுத்தோம்னா பிக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? இப்போ டோட்டல் 1600, 3:5ன்னு வரும்போது டோட்டலாக 8. அப்போ 8ல் 3 பங்கு பார்க்கணும். அப்போ 1 8 8, 2 8 16. ஓகேவா? 1 3 3, 2 3 6, 600 ஆன்சர். அதே மாதிரி 5 பங்குக்கு பார்த்தோம்னா 1 8 8, 2 8 16, 1 5 5, 2 10, 1000. அப்போ இதில் பிக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்கு? இது ஏயோட அமௌண்ட்டு, இது பியோட அமௌண்ட்டு. இப்போ பியோட அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 1000. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்துருக்காங்க. இப்போ 1 அடினா 12 அங்குலம். அப்போ 2 அடின்னு வரும்போது 24 அங்குலம். அப்படியே வந்து மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 3 அடின்னு வரும்போது இப்போ 1 அடி அப்படின்னு வரும்போது எத்தனை வரும்? 12 அங்குலம். ஓகேவா? அப்போது 2 அடின்னு வரும்போது 2 12 × 2 எத்தனை? 24. அப்போது 3ன்னு வரும்போது 12 × 3 எவ்வளவு? 36. அதுக்கடுத்து 72 வந்து எத்தனை இதை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போது 4ஆல் பண்ணோன்னா 4ஆல் பண்ணால் எவ்வளோ வரும்? 12, 4 2 இங்கே என்ன வருது? 8ன்னு வருது. அப்போ இது வராது இல்லையா? 5ஆல் போட்டோன்னா 5 2 10ன்னு வரும். 6ஆல் போட்டால் 6 2 12ன்னு வரும். ஸோ இதை செக் பண்ணி பார்ப்போமா? 6ன்னு போட்டோன்னா 1 6 6 12க்கு 2 மிச்சம் 1 1 6 6 1 7. ஸோ இது 6 ரைட்டா? ஸோ இதுதான் இப்படி இதே மாதிரி தான் இவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதுலேயும் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வாரம் நாள் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. ரைட்டா? என்ன பண்ணியிருக்காங்க? வாரம் நாள் பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இப்போ இது வந்து இது வாரம், இது நாள். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள் இல்லையா? ஸோ அப்போ 2 வாரம் அப்படின்னு வரும்போது எத்தனை நாள் வரும்? இதோட மல்டிபிள் பண்ண வேண்டியதா? 1 7 7 7 14. ஓகேவா? ஸோ இப்போ 2 வாரத்துக்கு 14 நாள். ஸோ அதே மாதிரி 3 வாரத்துக்கு பார்த்தோன்னா 7 3 21. 4 வாரத்துக்குன்னா 7 நாங்க 28. அப்போ 63 அப்படிங்கிறது எத்தனை வாரம் வந்துச்சுன்னா 63 வரும். அப்போது நீங்கள் இதை சொன்னாலே போதும். 1 7 7 14, 3 21, 4 28, 5 35, 6 42, 7 49, 8 56, 9 7
63. அப்போ 9 வாரம் சேர்ந்துச்சுன்னா எவ்வளோ வரும்? 63 நாள் வரும். ஸோ இந்த மாதிரி கணக்கில் தான் இதை எழுதியிருக்காங்க. இஷ்டு கணக்கு இல்லை. ஓகேவா? ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 3.2 வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ புரியலை அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அகெயின் வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் போடலாம். பட் ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸி தான், புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் 3.3 வந்து போயிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 3.3 போனோன்னா இந்த சாப்டர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஓகேவா? அந்த 6th புக்கில் உள்ள சாப்டர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. 7th அதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க. இதே வந்து லாஸ்ட் வீடியோ இன்னும் பார்க்கல, 3.1 இன்னும் எக்ஸசைஸ் நான் பார்க்கலன்றவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.